இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு கொண்டப்புறா வாங்கியிருந்தோம்னா அதுக்கு வந்து ஃபீமேல் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபீமேல் இருந்துச்சு. அதை போட்டால் ஃபீமேல் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து மேலே, அது வந்து ஃபீமேல். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி ஏற்கனவே எல்லாமே சொல்கிறது தான், எப்பவும் போல் சொல்கிறது தான். இதுமாதிரி விற்பனைக்கு தான் நான் சொல்கிறேன். சும்மா யூடியூப் வீடியோ எடுக்கிறது நான் போடுறேன். ஏன்னா யார் எத்தனை தரப்பு சொன்னாலும் நிறைய பேர் கேட்க மாட்டேங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து விற்பனைக்கு யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக போடுறேன். யாரும் தவறாக நினைக்கிறோம். சரியா? என்ன எல்லா வீடியோவில் எப்படியே சொல்கிறது. சரிங்களா? நாங்கள் வீடியோ போடலாம். இது வந்து மேலு, இது வந்து ஃபீமேலு. ஜோடி போட்டிருக்கேன். இப்போ தான் போட்ட ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகல. ஆனால் மேல் நல்ல மஸ்தில் தான் நிற்கிது. ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக நிற்கிது. என்னென்னு தெரியல. அதுக்கிட்ட வர்ற புறா முழுக்க அப்படி தான் இருக்குது. என்னென்னு தெரியல, கண்ணை வழியாக என்னென்னு தெரியலை. ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்குது. இங்கே இந்த பக்கம் நல்லாயிருக்கு, ஒரு சைடு ரொம்ப சோகமாக தான் இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. போட்டிருக்கேன், ஜோடி செய்கிறதான்னு தெரியல. பார்ப்போம். என்ன சொன்ன மாதிரி இதெல்லாம் அடையில் இருக்குது. சரியா? அடையில் இருக்குது. எல்லாம் இது புறாலாம் மேலே இருக்குது. இதுவும் ஒரு இது அடையில் தான் இருக்குது. ஆனால் ஒரு முட்டை தான். இதான் அந்த ஒரு முட்டை உடைச்சது. நீங்கள் கூட வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ரொம்ப அந்த வீடியோ வைரலாக போய்ட்டு ஒரு 10,000 வியூஸ்க்கு மேலே போயிருக்கும். முட்டையை உடைச்சது இந்த புறம் தான். அதே மாதிரி நம்ம கொண்ட புறம் அடையில் இருக்குது, ப்ரீடிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து பொண்ணு முட்டை கூடாது. இது முட்டையை மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதான் இப்போதைக்கு வீடியோ இருக்குது. வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. எல்லாமே சும்மா யூடியூப்பில் வீடியோ இருக்கிறது தான் போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், எதுவுமே விற்பனைக்கு இல்லை. நான் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி தான் போடுறேன். சரியா? இத்தனை சொன்னாலும் சிலர் கேட்க மாட்டாங்க. சரி, திறந்து விட்ருவோமா? திறந்து விட்டேன். ஏன்னா வந்து அடைய மாட்டேங்குது. திறந்து விட்ருவோம். அந்த ஃபீமேலு உடம்பு முடியலன்னு நினைக்கிறேங்கனால ஒரு கண்ணை தெரியுதா? கண்ணே ஒரு மாதிரியாக இருக்குது அந்த ஃபீமேலுக்கு. வழக்கம் போல் நம்ம திறந்து இந்த கட்டை எடுத்து வச்சாச்சு. இனிமேல் இந்த புறா இறங்கினாலும் சரி, இறங்கலாட்டியும் சரி. ஏன்னா ஜோடி சேர்ந்த மாதிரி தெரில, அதனால் நம்ம திறந்து விட்டோம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், ஜோடி சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் வர்றேன். ஏன்னா பாதி புறாக்கள் மேலே இருக்குது, எதுவுமே கீழே இறங்கலை. நான் அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே ஜோடி சேர்ந்துருச்சான்னு தெரியல. சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் ஜோடி சேர்ந்துச்சுன்னு தெரியல. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜோடி சேர்ந்துடும். டிஸ்டர்ப் பண்ணணும். சரியா? மேலே பாருங்கள் எவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு புறா கூட கீழே இறங்கலை, எல்லாம் மேலே தான் பார்த்துருக்கு. சரி. ஸோ